ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம முட்டை ஆம்லேட் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து நல்லா ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்லேட் குழம்புக்கு வந்து இதில் வந்து நல்லா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதிலே வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தனியாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 வந்து முந்திரி போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, முந்திரிலாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் ஒரு பவுலில். இது பாருங்கள், இதை அரைச்சி தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதிலே வந்து 3 தக்காளி வந்து இதிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் வந்து 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக இதுக்கு திட்டமான சால்ட்டு போட்டுக்கலாம். இதிலே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கணும். இப்போ இதிலே வந்து நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுட்டு, பொட்டுக்கடலை பொடி பண்ணது வந்து ஒரு 2 டீஸ்பூன் இதில் போட்டிருக்கேன். இது வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், இதில் நல்லா பொட்டுக்கடலை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். இந்த பொட்டுக்கடலை பொடி போடுறதால இந்த ஆம்லேட் வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ஆம்லேட்டுக்கு நான் வந்து 5 முட்டையில் வந்து 2 ஆம்லேட்டாக ஊற்ற போகிறேன். இப்போ 2 பாதி பாதியாக. இப்போ வந்து இந்த ஆம்லேட்டை வந்து நான் இதை பாதியாக ஊற்றிக்கிறேன். மீதி பாதி இன்னொரு ஆம்லேட்டாக ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஆம்லேட் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே மெல்லமாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம்லேட்டை நல்லா திருப்பி போட்டாச்சு. இது திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். நல்லா தீ வந்து நல்லா குறைவாக போட்டு தான் நம்ம ஆம்லேட் போடணும், இல்லாட்டினா உள்ளே வேகாது, மேலே தீஞ்சு போயிடும். இப்போ இந்த ஆம்லேட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது வெந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஆம்லேட்டு நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை போட்டிருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது சோம்பு, பட்டை நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா இப்போ பட்டை, சோம்பு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இதிலே வந்து நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம இஞ்சி பூண்டு, வெங்காயம், முந்திரிலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிடணும். இது வதங்கின உடனே இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதியும் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். தீ கம்மியாக வச்சு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம்.
நம்ம தக்காளி வெங்காயம்லாம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதனால இந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகணும் இதில். இப்போ இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு பாருங்க. இதில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியில் நல்லா இதெல்லாம் கலக்கி விட்டுருணும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த உடனே இப்போ இது நல்லா நம்ம கலக்கி விட்டாச்சு பாருங்க. இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இதிலே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா கலக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த ஆம்லேட் எல்லாம் பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சைஸுக்கு இது போல நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதிலே வந்து நம்ம இந்த ஆம்லேட் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எல்லா ஆம்லேட்டும் இதில் நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ எல்லா ஆம்லேட்டும் இதில் போட்டாச்சு. அப்படியே லைட்டாக நம்ம கிளறி விட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்க, இந்த ஆம்லேட்லாம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆம்லேட்டெல்லாம் நல்லா இது உள்ளவே, இது ஏற்கனவே நம்ம ஆம்லேட் வெந்து தான் எடுத்துருக்குறோம். இதனுடைய காரம் எல்லாமே இதில் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இந்த ஆம்லேட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு நல்லா ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட நல்லா தொட்டு சாப்பிட்லாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.